1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சோடா உப்பு கட்டாயம் இதுக்கு சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா ராகி ஃப்ளோர் எப்பொழுதுமே ரஃப்பான ஆளு, அவரை சாஃப்டா ஆக்கணும்னா சோடா உப்பு கட்டாயம் சேர்த்து தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாவும் கரைக்க வேணாம், ரொம்ப தண்ணியாவும் வேண்டாம்.